A very good morning students. I welcome back to science video section. Today now we are going to see about 7th standard science subject term 3 unit 3 lesson polymer chemistry. Let us see the introduction part. Introduction. Polymer chemistry has a positive impact on your everyday life. So நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பாலிமர் கெமிஸ்ட்ரி தட் மீன்ஸ் பலப்படி வேதியியல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்குங்கிறாங்க. மெனி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆர் லிங்க்டு டு பாலிமர் கெமிஸ்ட்ரி. நம்ம யூஸ் பண்ணுற நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர்ஸால் தான் மேடப் அப் ஆனது. ஓகே, when you get ready for school, you wear clothes, shoes, brush your teeth and take a school bag. Everything should be a one kind of polymer. Okay, did you ever ask yourself what those items are made up of? இதெல்லாம் made up of ஆனது polymers. They are created from fiber. Some fibers எல்லாம் ஆட் ஆகி தான் நமக்கு பாலிமர்ஸ் ஆகுது. ஃபைபர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லாங் செயின்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். ஸோ பாலிமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அது வந்து நேச்சுரலாகவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண இருக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். ஸோ இதாலலாம் மேடப் ஆஃப் ஆனது தான் இந்த ஸ்கூல் பேக்கு, க்ளோத்து, ஷூஸ், ப்ரஷ், யுவர் டீத் அந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் ஸ்கூல் பேக், எவ்ரி திங். ஓகே, next, as a society we are consume more and more. The more things we buy, the more things we throw away. நிறைய திங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், நிறைய திங்ஸை த்ரோ பண்ணுறோம். 30 years ago, most of the waste in Tamil Nadu was biodegradable or easily recyclable. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜை அவங்க என்ன தமிழ்நாட்டில் பயோடிகிரேடபிள்னால் என்னாச்சு, நம்மளால் மக்க செய்ய முடிஞ்சிச்சு, அது ஈஸிலி ரீசைக்கபிள் மறுசுழற்சியும் செய்ய முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, லாஸ்ட்டு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. டுடே இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. மெனி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வி யூஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள் அண்ட் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள். ஸோ ரொம்ப அதாவது வந்து ரீசைக்கிள் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, நான் பயோடிகிரேடபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த past people used many natural materials such as cotton, silk and jute fibers. அந்த காலத்தில் பாஸ்ட் பீப்புள்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணாங்க, காட்டனு, சில்க் அண்ட் ஜூட் ஃபைபர்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சு அண்ட் பயோடிகிரேடபிளாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம சச்சஸ் பிளாஸ்டிக், நம்ம நிறைய டுடே வி யூஸ் எ லாட் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், நிறைய செயற்கை முறையில் செய்யப்பட்ட மெட்டீரியல்ஸை தான் இப்போ நம்ம நவடேஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ சச்சஸ் பிளாஸ்டிக். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் பாலிமர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் தே வேஸ்ட் வி ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ஷுட் மேனேஜ் இட். ஸோ இதை பற்றி தான் இந்த செக்ஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about what are polymer. ஸோ பாலிமர்னா என்ன? The word polymer is of Greek origin. ஸோ க்ரீக் வேர்ட்லேருந்து தான் நம்ம இந்த பாலிமர் அப்படிங்கிற லெட்டர் எடுத்தோம். பாலி மீன்ஸ் மெனி அண்டு மெர் மீன்ஸ் பேசிக் சிமிலர் யூனிட். பாலினா என்ன, நிறையா இருக்கிறது தான் நம்ம பாலின்னு சொல்லுவோம். பாலிமர் தட் மீன்ஸ் பேசிக் சிமிலர் யூனிட், ரொம்ப மைன்யூட்டான யூனிட். ஓகே, அதுதான் மெர்ன்னு சொல்லுவோம். Polymers are very long chains made up of repeating smaller molecules called monomers. ஸோ பாலிமர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் செயினாக இருக்கும். அது மேடப் ஆஃப் சிமிலர் மாலிகுலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செயின், லாங் செயினாக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோமர்ஸ். தட் ஆர் ஜாயின் டுகெதர் பை கோவலண்ட் பாண்ட். அந்த மோனோமர்ஸ் தனித்தனியாக இருக்கிறது வந்து ஒரு கோவலண்ட் பாண்டாக ஜாயிண்ட் ஆகும். அண்ட் த ப்ராசஸ் இஸ் கால்டு பாலிமரைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாலிமரைசேஷன். The diagram below show how repeating monomers join to form a polymer. ஸோ மோனோமர்ஸ்னால் இந்த சின்ன சின்ன பாண்டாக இருக்குது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, கோவலண்ட் பாண்டாக ஜாயிண்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பாலிமர். ஸோ மோனோமர் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாலிமராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, so next let us see monomer be converted into polymer. Okay, so polyvinyl chloride, that is PVC, is a common plastic used for water pipes. நம்ம வந்து நிறைய வாட்டர் பைப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் PVC பைப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ PVC டெஃபினிஷன் என்ன, polyvinyl chloride. The monomer and polymers of PVC is shown is below. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கெமிக்கல் ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோமர் ப்ளஸ் மோனோமர், அதாவது 1 or 2 மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாலிமரைசேஷன் நடந்து பாலிமர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see polymer. Define polymer.
polymers can be classified into natural and synthetic polymers. So polymers le two types irukku. One is a natural and another one is synthetic polymer. Natural is basic natural ave kadaikkadhu. Synthetic that means man made ala prepare pannapadradhu. Okay, can you imagine that your body produce and you are made up of natural polymers. நம்ம பாடி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் செப்பரேட்டடாக இருக்குது. ஸோ அது நேச்சுரலாகவே உருவானது. ஓகே, ஸோ நம்மளோட ஹியூமன் பாடி ப்ரொடியூஸ் அண்ட் யூ ஆர் மேட் அப் ஆஃப் நேச்சுரல் பாலிமர்ஸ். த மோஸ்ட் ஜஸ்ட் இமேஜின், ஓகே, த மோஸ்ட் ஃபெமிலியஸ் பாலிமர்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மேன்மேட் அண்ட் சிந்தட்டிக். நிறைய இப்போ பாலிமர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேன்மேடால் ப்ரிப்பேர் பண்ண சிந்தட்டிக் பாலிமர்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் நவ டேஸில். ஓகே, next you will see the natural polymer. Natural polymer are found in living system that include proteins and carbohydrates. So இது வந்து living systems-ல இருக்குது, including proteins சொல்லலாம் and carbohydrates and our bodies and cellulose in wood and paper. ஸோ இதிலலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. they play a very important role in living things to provide structural materials and molecules needed for life ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு அந்த பாலிமர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு, ஓகே, அந்த மெட்டீரியலுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் அமினோ ஆசிட் மோனோமர்ஸ். ஸோ அமினோ ஆசிட் மோனோமர்ஸால் தான் இந்த ப்ரோட்டீன் பாலிமர் வந்து மேடப்பாப் ஆகுது. இது எவ்வளோ கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து ஜாயிண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து சேர்ந்தது தான் இந்த protein polymers. Okay, different combinations of the amino acid monomers create many different protein polymers. So எப்படி அமினோ ஆசிட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகுதோ மோனோமர்ஸ் எல்லாம், ஸோ அது நமக்கு மெட்டீரியல்ஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் பாலிமர்ஸை நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் பாலிமர்ஸ் இன்க்ளூட் டிஎன்ஏ, என்சைம்ஸ், சில்க், ஸ்கின், ஹேர், ஃபிங்கர் நெயில்ஸ், ஃபீத்தர்ஸ் அண்ட் ஃபர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பாலிமருக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, so next let us see example of carbohydrate polymers including cellulose, chitin and lignin found in plants. Cellulose is made up of sugar molecules. So cellulose பார்த்தீங்கன்னா sugar molecule தான் made up ஆயிருக்கு and it is the main component of காட்டன் யூஸ்டு இன் க்ளோத்திங். ஸோ பேசிக்காக தெரியும் நமக்கு க்ளாத்தெல்லாம் எதால் மேடப்பாப் ஆயிருக்கு, காட்டனால். ஓகே, chitin is found in the cell wall of fungi such as mushrooms. ஸோ ஃபங்கையோட அந்த ஃபேமிலியில் ஒரு குரூப் தான் வந்து மஷ்ரூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மஷ்ரூம் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், அதாவது இன்செக்ட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டன் இதுலேருந்து சச்சஸ் கிராப்ஸ் அண்ட் ஸ்பைடர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஃபைபர்ஸை வந்து அதுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். லிகின் கன்சிஸ்ட் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் பாலிமர்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் given structure to plant. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாலிமர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see second one, synthetic polymer. Already you know that synthetic polymers are made up of polymers produced by using raw materials from petroleum oil and gas. Petroleum oil and gases மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் synthetic polymers. ஓகே, plastics are synthetic polymers. நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் மோஸ்ட்லி என்னது, synthetic polymers தான். When oils and gases are processed to make petrol, ethylene and propylene monomers are removed as by products. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we can use in the plastics. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. we have already seen that polymers such as the polyvinyl chloride, that means PVC, is made up of many monomers joined together. ஸோ நிறைய மோனோமர்லாம் சேர்ந்தது தான் நமக்கு இந்த PVC பைப்பு. ethylene and propylene are the building block monomers that made up of many different types of plastics. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம மேடப் ஆஃப் உருவாக்குறதுக்கு நமக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ethylene and propylene. See the formula for propylene and ethylene. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ரொப்ளினோட ஃபார்முலா அண்ட் எத்திலீனோட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நிறைய சேர்ந்து தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் த மோனோமர்ஸ், த வே they are arranged in the polymer and the characteristics of final polymers. They are grouped into different categories such as fiber, plastics, proteins. Let us study about few of them in the following section. So இதை பற்றி கொஞ்சம் இந்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே, first you will see the fiber. We wear cloth, we use bag, rope,
blankets etc. in our daily life. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். they are made up of fiber. ஸோ இதெல்லாம் எதால் made up of ஆயிருக்கு? ஃபைபர்ஸால். once upon a time people used natural fibers such as cotton and wool. ஸோ நேச்சுரலாக முன்னொரு காலத்தில் யூஸ் பண்ணாங்க. nowadays we use a lot of synthetic fibers. இப்போ நம்ம என்ன நிறையா யூஸ் பண்ணுறோம்? synthetic fibers and polymers. okay, all natural and synthetic fibers are polymers. எல்லாமே தெரியும், already you know that natural and synthetic fiber எல்லாம் எதால் மேடப் ஆஃப் ஆனது? பாலிமர்ஸால் தான் மேடப் ஆஃப் ஆனது. அப்சர்வ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் நேச்சுரல் ஃபைபர் இருக்குது, சிந்தட்டிக் ஃபைபர் இருக்குது. see the diagram. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் கோகோனட் ரோப்பு. இது பார்த்துருக்கீங்க, கோகோனட் அந்த இதுலேருந்து ரோப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிறது. செகண்ட் ஒன் வர்ஸ் நைலான் ஃபிஷிங் ரோப்பு. ஸோ இந்த நைலான் ஃபிஷிங் ரோப் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர், ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடால் நம்மளால் உருவாக்கப்பட்டது. இதுதான் நைலான் ஃபிஷிங் ரோப். ஓகே, next let us see natural and synthetic fibers. Fibers are a long strands of polymers interwoven in to form linear sticking like structures. ஸோ இது பாலிமர்ஸ்னாலே ஒரு லாங் செயின் நமக்கு தெரியும். ஸ்டிக்கிங் அது வந்து ஒரு பிணைந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபைபர்ஸ் தட் ஆர் obtained from plant or animal source are called natural fibers. ஸோ பிளான்ட்டில் இல்லை ஆர் அனிமல்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் காட்டன், கோகோனட் ஃபைபர், ஹேர், wool and silk. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது பிளான்ட் அண்ட் அனிமல்கிட்ட இருந்து. ஓகே, ஃபைபர்ஸ் that are made using raw materials from petroleum or synthetic fibers. ஸோ ரா மெட்டீரியல்ஸில் பெட்ரோலியம் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடிங் பாலிஸ்டர்ஸ், அக்ரிலிக் அண்ட் நைலான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். Historically, humans used natural plant fibers and animals fur for shelter, clothing and protection from the natural wool. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பிளான்ட் அண்ட் அனிமல்கிட்ட இருந்து தான் நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி இதுதான் க்ளோத்திங் ஃபார் ப்ரொடக்ஷன், க்ளோத்திங்க்கும் wool ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, but today a large variety of natural fibers are still grow and processed such as cotton, silk and wool. ஸோ இப்போ நேச்சுரல் ஃபைபர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராசஸ் பண்ணுறோம். நேச்சுரல் ஃபைபர்ஸ் கேன் பி spun into filament, thread or rope. Then they can be one நெய்தல் மூலமாக, நீட் பின்னுதல் மூலமாக, மேட்டட் ஆர் பாண்டிடான்ட்னா இந்த மாதிரி செய்கிறது, உருவாக்குறது. ஸோ ஓகே, ஆர் யூஸ்டு டு மேக் க்ளோத்திங், கண்டெய்னர்ஸ், இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, 3 மெயின் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது. இதில் 3 மெயின் சோர்ஸ் வந்து தான் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல், wool and silk. ஸோ அனிமலில் பார்த்தீங்கன்னா wool and silk வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, see the diagram for natural, wool, silk, plant, minerals. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து நேச்சுரல் wool. இது வந்து அனிமல்கிட்டருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த காட்டன் அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சில்க் பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு இன்செக்ட்ஸ் மூலமாக பட்டு உருவாக்குறது. அடுத்து பிளான்ட் பார்த்திங்கன்னா காட்டன், ஜூட், ஃப்ளக்ஸ் இது உருவாக்குறது. மினரல்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபைபர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம கிடைக்கிற ஃபைபர்ஸ். The discovery of making synthetic fibers out of petrochemicals has replaced the use of many natural fibers. ஸோ நிறைய நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எது? பெட்ரோகெமிக்கல்ஸ் மூலமாக. synthetic fibers such as nylon, polyester and acrylic are used to make many different plastic items you use in our daily life such as clothing, blankets, toothbrushes and stuffing in cushions. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸால் மேடப் ஆஃப் ஆனது. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து பாலிமர்ஸ் அண்டு ஃபைபர்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக்ஸ். Ask yourself, what is the first plastic things you touched today? Maybe it was your alarm clock or the filling in yellow pillow or the synthetic cloth that you were wearing. Almost everything around us today in plastic. ஸோ இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். You have seen water and oil in the
polythene pouches, right? In the past, people used to bring milk, oil and other liquid from a soap in vessels made up of materials such as metal and glass. ஸோ முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, பால் வாங்கிறதுக்கு, ஆயில் வைக்கிறது எல்லாமே சில்வர் அண்டு கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. திங்க் அபவுட் வாட் த கண்டெய்னர்ஸ், பக்கெட்ஸ், மக், சேர் அண்ட் டேபிள்ஸ் யூஸ்டு இன் த பாஸ்ட் வேர் மேட் ஆஃப். ஸோ பாஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். வாட் டு வி யூஸ் டுடே டு மேக் மெனி ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நவடேஸில் பார்த்திங்கன்னா இந்த சேரு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எதால் மேடப் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். Plastic as a material has taken over and replaced metals and wood which were previously used. ஸோ பிளாஸ்டிக்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் ஹாவ் ஆல்சோ ரீப்ளேஸ்ட் மெனி கிளாஸ் ஐட்டம்ஸ். இஃப் வி கண்டினியூ வி ரைட் த லிஸ்ட் ஆஃப் எவ்ரிடே ஐட்டம்ஸ் தட் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். It will be endless. Why it is plastic so பாப்புலர்? ஏன் வந்து பிளாஸ்டிக் வந்து பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், வாட் ஆர் த வேரியஸ் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், லெட் அஸ் நவ் லேர்ன் அபவுட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்ஸ் ஹாவ் ஹெல்ப்டு அஸ் டு மேக் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி, பில்டிங், ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டி. Plastics have completely occupied our life because of their characteristics qualities. Plastics have many positive qualities such as lightweight, strong, and they can be molded into complex shapes. ஸோ நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதோட ஷேப் வந்து எதை போட்டு வச்சாலும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, they are also flexible and waterproof and some plastic are even UV resistant. Plastics are also ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கிது அண்டு கன்வீனியன்ட் ஃபார் அஸ் வி யூஸ். ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நவ் தட் யூ ஹாவ் டிஸ்கவர்ட் ஒய் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸோ பாப்புலர், லெட் அஸ் ஃபவுண்ட் அவுட் மோர் அபவுட் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the health care items. See the diagram, this one is a health care items. ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா யூஸ் ஆகுது. ஐட்டம்ஸ் தட் ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஆர் யூவி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பாட்டில்ஸ்க்கு, அம்பர்லா, இந்த மாதிரி இது ரோப்பு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் let us see various method of disposing plastics. ஸோ எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருந்தால். பிளாஸ்டிக் ஆர் எவ்ரிவேர். அவர் இன்க்ரீஸிங் consumption and production of plastics waste need a solution. ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம எப்படி இது பண்ணலாம். let us found out more about how and where plastic waste is disposed of and the better method of disposing plastic. ஸோ பெட்டர் மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, organic waste such as peel of vegetables, fruits and food remains can get broken down by bacteria in the soil to create a rich source of nutrients in the form of compost. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் வேஸ்டெல்லாம் வந்து மக்கி நமக்கு என்னவாகுது, சாயிலில் ஒரு சச் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு கம்போஸ்டாக உரமாக மாறுது. ஓகே, ஏ மெட்டீரியல்ஸ் தட் கெட்ஸ் டீகம்போஸ்டு த்ரூ natural process and action by bacteria is called a biodegradable. some bacteriaனால இந்த biodegradable நமக்கு கிடைக்குது. ஓகே, next, plastics do not decompose by natural process and action of bacteria and are therefore not biodegradable. ஸோ பாக்டீரியாவில் இதை என்ன பண்ண முடியாது, டீகம்போஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், நாட் biodegradable. it is important for us to separate our biodegradable and non biodegradable waste and dispose of them separately. ஸோ நம்ம செப்பரேட் பண்ணும்போதே எது biodegradable மக்கும் தன்மை உடையது, எது நான் biodegradable மக்கும் தன்மை அற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செப்பரேட் பண்ணோம். a lot of the plastic produced globally is destined to be used only once and throw away. ஸோ ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நிறைய மெட்டீரியல்ஸை வந்து த்ரோ பண்ணுறோம். creating a large amount of plastic. நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். ஓகே, பிளாஸ்டிக் வேஸ்ட் எண்ட் ஆஃப் பீயிங் ரீசைக்கிள்டு, இன்சினரேட்டட், லேண்ட் ஃபில்ட், டம்பண்ட் ஆர் எண்ட் அப்
littering our environment. ஸோ இதனால் நம்ம environment ரொம்ப pollute ஆகுது. It is estimate that from all the plastic waste ever produced 79% in landfill. ஸோ 79% பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயே வந்து ஃபில் பண்ணி வைக்கணும், டம்ப் பண்ணி, ஆர் in the environment 12% has been incinerated. அதாவது 12% எரிக்கிறோம், அண்ட் ஒன்லி a small 9% வந்து தான் ரீசைக்கிளிங் பண்ணுறோம். ஸோ 79% நம்ம லேண்ட்லேயே ஃபில் பண்ணி வைக்கிறோம், 12% எரிக்கிறோம், 9% வந்து தான் ரீசைக்கிள் பண்ண முடியுது. அப்போ எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. So next, let us learn more about what happens with the plastic waste. One way to look at plastic disposal in the 5R principle. So 5R principle யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். First 5R, that means refuse, reduce, reuse, recycle and recover. Refuse, that means தவிர்த்தல், அதாவது யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது. Reduce means கம்மியாக யூஸ் பண்ணுறது. Reuse means திருப்பி யூஸ் பண்ணுறது. Recycle means ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு. And recover, that means மீட்டெடுத்தல். ஓகேவா? ஸோ we have already learned about the waste pyramid and how to different methods of waste disposal can be seen in terms of the best option to the least favorable in this order: refuse, avoid, reduce, reuse, recycle, recover, compost and incinerate and landfill. First you will see about refuse, avoid பண்ணுறது. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது. The best things to do it is to avoid using plastic products. ஸோ பிளாஸ்டிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒன் டைம்ஸ் யூஸஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக் கேன் ஆஃப்டன் பி அவாய்டட். ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற பிளாஸ்டிக்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், we can carry cotton or jute bags when we go to shopping and say no when a shopkeeper offers to us a plastic bag. ஸோ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜூட் பேக், இந்த மஞ்சப்பை, இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் திங்ஸ், அந்த மாதிரி பேக் ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸே உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃப்யூஸ் அவாய்ட் பண்ண முடியும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை. ஓகே. Next, again one, reduce. Reducing the amount of plastic we use in the important. Before buying a plastic product, we can check to see if there are any substitute or alternatives that can be used. If we use favor plastics, we will create less plastic waste. However, even if we try to reduce the amount of பிளாஸ்டிக்ஸ் we use and throw away. ஸோ நிறைய பிளாஸ்டிக் வாங்குறது ப்ளஸ் த்ரோ பண்ணுறதே நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டாப் யூஸிங் பிளாஸ்டிக் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து இம்பாசிபிள் தான், பட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். Next, see the third one, reuse. It possible products to made up of plastics can be used again and again. ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம திருப்பி ஃபர்தராக யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கே திருப்பி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், if we have a plastic bag is good conditions, instead of throwing it away, we can use it again the next time we go for shopping. ஸோ அந்த பேக் நல்லா இருக்குது, அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படின்னா த்ரோ பண்ணாமல் திருப்பி ஃபர்தராக அதவே எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து அதை யூஸ் பண்ணுறது மூலமாக அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ரீயூஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய பிளாஸ்டிக் வாங்குறத நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் தட் இஃப் யூ do not feel like using it again, we can give it to other instead of throwing it out. ஸோ ஒன்ஸ் அந்த கவர் நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பு கிடையாது. ஓகே. So next, let's see the fourth R, recycle. So see the recycle symbol வந்து இப்படி தான் இருக்கும். Okay, it is better to recycle plastic waste. Separating plastic waste and making sure it gets recycled is good, and it is turns waste materials into something new. So something new product வந்து கொண்டு வரதுக்கு recycling is very very important one. Okay, then it will not be throwing away in the landfills, open dump, and are ending up as litter in the environment. Many thermoplast can be recycled. நிறைய thermoplastics வந்து recycle பண்ணலாம். They can be softened by heating and can be made into another article by recycling. ஸோ இந்த தெர்மோபிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஹீட் பண்ணி அதர் நியூவாக ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர முடியும். பட் தெர்மோ செட்டிங்கை வந்து பிளாஸ்டிக்ஸ் cannot be recycled பண்ண முடியாது. Recycling of plastics is challenging and it is important
to know that plastic cannot be recycled forever. There are so many different types of plastics which are often mixed together, making it different to separate them back into original materials. ஸோ நிறைய இதை நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், ஒரிஜினல் மெட்டீரியலாக திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வர முடியும். எவ்ரி டைம் plastic is melted and recycled is loses quality, thus is called downcycling. Recycling of plastics waste cannot be the only solution to plastic pollution. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா நிறைய ரீசைக்ளிங் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் let us see fifth R recover, அதாவது compost and incinerated. Solid waste can be converted into resource such as electricity and compost through thermal and biological means. Burning plastics in a large furnace or in the open is bad for our environment. ஸோ ஓப்பன் பிளேஸில் வந்து எரிக்கிறது ரொம்ப ரொம்ப பேட். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். Open burning releases toxic pollutants into the air and soil. ஸோ அந்த ஓப்பனாக நம்ம எரிக்கிற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை டாக்ஸிக் ரொம்ப டேஞ்சரஸான விஷவாயுவை வெளிப்படுத்தும். அது வந்து ஏர் அண்ட் சாயிலோட மிக்ஸ் ஆகும், விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த், அனிமல்ஸ் அண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அண்ட் ஹெல்த் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கும் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகே, burning plastics at high temperature in incinerators and trapping the gases and collecting the toxic ash is widely used to produce energy. ஸோ இந்த மாதிரி எரிக்கும்போது அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஹை டெம்பரேச்சரில் எரிக்கும்போது அந்த ட்ராப்பிங் த கேஸஸ் கலெக்டிங் ஒரு அந்த டாக்ஸிக் கேஸஸாக கலெக்ட் பண்ணி ஸோ அது ஒரு எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆஃப்டன் சீன் அஸ் a பாசிட்டிவ் வே டு டீல் வித் த பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை டீல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. However, burning plastic releases sulfur toxic gases and the remaining ash containing toxic chemicals and heavy metals. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். burning of plastics is not a good solution. ஸோ இந்த பேர்ன் பண்ணுறது, பிளாஸ்டிக்கை பேர்ன் பண்ணுறது ஒரு குட் சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. as we end of washing non-renewable resource and produce sulfur toxic chemicals that are difficult to store or disposal safely. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸை ஸ்டோர் பண்ணுறதும் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து பேர்ன் பண்ணுறது ரொம்ப ஒரு குட் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. See the diagram, this one is a compost your organic waste. ஸோ நம்மளோட ஆர்கானிக் வேஸ்ட்டை நேச்சுரலாகவே கம்போஸ்ட் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் see the another diagram, open burning and incineration. ஸோ ஓப்பன் பிளேஸில் எரிக்கிறது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். எதுக்கு? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அண்ட் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு. Next let us see landfill. Plastic waste often end up at landfill that are huge holes where waste in poured to keep the separate from the environment. ஸோ என்விரான்மெண்ட்லேருந்து தனியாக செப்பரேட் பண்ணி landfill பண்ணுவாங்க. This is the most common way for plastic to be disposed of around the world. ஸோ plastic made up of 7 to 13% of the waste that it sent to landfills on a global scale. Plastics in landfills can still lead to pollutions of their air, soil and groundwater. ஸோ பொல்யூட் பண்ணுறதை என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஓவர் டைம்ஸ் landfills can degrade and the toxic chemicals in certain plastic can leak out into the environment. ஸோ அப்படி இருந்தும் சில டாக்ஸிக் ஆசிட் என்ன ஆகும், நம்மளோட என்விரான்மெண்ட் அண்ட் ஏரோட மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. see the diagram, this one is a landfill. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டம்ப் பண்ணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் லேயர் ஆஃப் கார்பேஜ் இதில் இது பண்ணுவாங்க. அடுத்த லேயர் ஆஃப் சாயில் இது, அதுக்கப்புறம் லேயர் ஆஃப் கார்பேஜ், அப்புறம் லென்னிங். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி க்ளே லீனிங், இந்த மாதிரி லேயராக இது பண்ணி லேண்ட்ஃபில் பண்ணுறது மூலமாக நம்ம என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் பொல்யூட்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். அப்படி இருந்து சில லிக்விட் ஃபார்ம் கார்பேஜ், சில டாக்ஸிக் வந்து என்ன ஆகுது, நம்ம என்விரான்மெண்ட் அண்ட் ஏரோட மிக்ஸ் ஆகி நமக்கு சம் ப்ராப்ளம்ஸை வந்து என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. ஸோ லேண்ட்ஃபில்லும் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 5R மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. ஸோ 5R தட் மீன்ஸ் ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். Dear students, I hope you all will be understand for in this lesson. So term 3 unit 3 polymer chemistry lesson
is completed. Okay, I will send you for book back answers. Thank you students.